அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நாளிதழில் நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் ஆன் ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு பற்றி. அதை பற்றி ஒரு பிரீஃப் சம்மரி தமிழில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு புரியட்டும் அப்படின்றதுக்காக தமிழில் சின்னதாக ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. ஸோ இப்போ பீகாரில் எலெக்ஷன் வரப்போகுது. தேஜஸ்வி யாதவ் ஆப்போசிஷன் லீடர் சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 85% இடஒதுக்கீடு சதவீதத்தை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த இடஒதுக்கீடுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்தியாவில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சமத்துவம். ஆர்டிகல் 15 அண்ட் ஆர்டிகல் 16 வந்து சமத்துவத்தை ஒரு அடிப்படை உரிமையாக கொடுக்குது. எல்லாரும் சமம், எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது, எந்த டிஸ்கிரிமினேஷன், யார் மேலேயும் பாகுபாடு கிடையாது. இதுதான் ஆர்டிகல் 15 சொல்லுது. பொது வேலை வாய்ப்புல இதே மாதிரி எல்லாருக்கும் சமமான உரிமை கிடைக்கும், சமமான சந்தர்ப்பம் கிடைக்கும், சமத்துவம் இருக்கும். இதுதான் ஆர்டிகல் 16 சொல்லுது. இது ஒரு அடிப்படை உரிமை, ஈக்குவாலிட்டி. ஆனா பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர், பட்டியலினத்தவர், இவங்களுக்கெல்லாம் வந்து சமூக நீதி கிடைக்கணும், ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டில். ஏன்னா அவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருந்தது. நிறைய பேருக்கு பல சலுகைகள் முன்னால கிடைக்காம இருந்தது, அவங்களுக்கு சந்தர்ப்பமே கிடைக்காம இருந்தது. அதற்காக சமூக நீதிக்காக பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தவர், பழங்குடியினர், இவர்களுக்காக இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்றதும் இந்த ஆர்டிகல் 15, 16 நம்மளுடைய அரசியலமைப்புல இருக்கு. பட் இதுல என்னங்க ஃபார்மல் ஈக்குவாலிட்டி, அதாவது சமத்துவம், எல்லாரும் சமம்ன்ற ஒரு கோட்பாடு. ஆனா அந்த சமத்துவத்திலேயே வந்து சமூக நீதியோடு இருக்கிற ஒரு கோட்பாடு. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற பிளவு, இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற காம்படிஷன் தான் இந்த இஷ்யூவே. சுப்ரீம் கோர்ட்டு 1962 பாலாஜி அப்படின்ற ஒரு கேஸ்ல, பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர் அப்படின்ற ஒரு கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல சமத்துவம்ன்றது வந்து ரூல், இந்த இடஒதுக்கீடுன்றது எக்ஸப்ஷன். ஸோ இந்த எக்ஸப்ஷன் இது வந்து ஒரு விதிவிலக்கு. விதிவிலக்கு வந்து விதியோட அதிகமா இருக்கக்கூடாது. அதனால இடஒதுக்கீடு எவ்வளவு இருக்கலாம், மேக்சிமம் 50% தான் இருக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. என்எம் தாமஸ்ன்ற ஒரு கேஸ்ல இதை கேள்வி பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு பெஞ்சு 1975. ஆனா அந்த கோர்ட்டுக்கு அந்த பெஞ்சுக்கு முன்னால இது வந்து ஒரு ஸ்பெசிபிக் கொஸ்டினா இல்லாதனால பைண்டிங் ஜட்மெண்ட், அது ஒரு தீர்ப்பா அவங்க கொடுக்கல. ஆனா அப்படி இல்ல, தேவைப்பட்டா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டே, உச்ச நீதிமன்றமே இதை பேசியிருக்கு. ஆனா 1992 இந்திரா சாணி கேஸ் அப்படின்ற ஒரு கேஸ்ல 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த பாலாஜியோட ஜட்மெண்ட்டை திருப்பி ரீட்ரேட் பண்ணாங்க. இல்ல, இடஒதுக்கீடு 50% தான் இருக்கலாம். பழங்குடியினருக்கு 7.5, பட்டியலினத்தவருக்கு 15%. நான் சொல்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, மாநிலத்துக்கு வேறுபடும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 69% இருக்கு. அது வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. பட் அது பல வருஷமா நம்ம ஊர்ல இருக்கிறது, அது தொடருது. பட் சென்டரை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் 27%. ஸோ தட் கூட்டினீங்கன்னா 50% கீழே வரும், 49.5 வரும். அதனால இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள், அதாவது இந்த ரிசர்வ்டு கம்யூனிட்டி இல்லாத, ஓபிசி, எஸ்சி, எஸ்டியில இல்லாத ஜெனரல் கேட்டகரியில இருக்கிற பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு ஒரு 10% அதிகம் கொடுத்தாங்க 2019. அதை அப்போல்டு பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ இன்னைக்கு தேதியில 60% இருக்கு நம்மளுடைய ரிசர்வேஷன் சென்டர்ல, 59.5. ஆனா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, பழங்குடியினருக்கு, பட்டியலினத்தவருக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா 50% தான். ஸோ இதுல என்ன இஷ்யூனா, நம்மளுக்கு இடஒதுக்கீடு முக்கியம் சமூக நீதிக்காக, சமத்துவமும் முக்கியம். பட் டேட்டா வேணும். அதுக்குதான் இந்த 2027 கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்புல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போறாங்க. அதன் மூலமாக கிடைக்கிற தரவுகளை வச்சு சூட்டபிள் ரிசர்வேஷன் பாலிசியை ஃப்ரேம் பண்ணணும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, ரோஹிணி கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷன் சென்டர்னால அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 97% வேலை வாய்ப்பு பிற்படுத்தப்பட்டவர்கள்ல, வெறும் 25% கம்யூனிட்டிஸ், சாதிகளுக்கு மொத்தம் தான் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1000 சாதிகள், உட்சாதிகள், சப்காஸ்டுக்கு வந்து எந்த வேலை வாய்ப்பு, எந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல வாய்ப்புமே கிடைக்கல. ஸோ அதனால இடஒதுக்கீடு என்ன பெர்சன்டேஜ் தேவைப்பட்டால் தரவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகரிக்கணும்ன்ற அவசியம் வந்தாலும் அதை கலந்தாலோசித்து முடிவு பண்ணணும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி உட்பிரிவுகளை கொண்டு வரணும். ஸோ தட் ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கு அப்புறமும் யாருக்கெல்லாம் சலுகை சென்றடையிலையோ அவங்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கணும். பட்டியலினத்தவர், பழங்குடியினர், இவங்களுக்கு கிரீமி லேயர். ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா, பேக்வர்ட் காஸ்ட்டுக்கு
சென்டர்ல கிரீமி லேயர்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒரு 8 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறவங்க, நோ பேரண்ட்ஸ் 8 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறவங்க, அக்ரிகல்ச்சர் லேண்ட் கொண்டவங்க, அப்பாவோ அம்மாவோ வந்து குரூப் 1 ஆஃபீஸரா 40 வயசுக்கு முன்னாலேயே பதவி ஏற்றவங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரோட பசங்க, 2 பேரண்ட்ஸும் குரூப் பில வேலை பண்றவங்க, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஓபிசியில கிரீமி லேயர். அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அவங்க ஜென்ரல் காம்படிஷன் அன்ரிசர்வ்ட் கேட்டகரியோட தான் கம்பீட் பண்ணி வரணும். ஆனா ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்க்கு அது கிடையாது. அதுக்கு காரணமும் இருக்கு. ஏன்னா எப்படி இருந்தாலுமே ஃபுல்லா ஃபில் ஆகுது இல்லை இந்த வேகன்சி. அதனால வந்து இந்த ஆஃபீஸர்ஸோட பசங்களோ இல்லைன்னா கொஞ்சம் செழுமையா இருக்கிறவங்களோ வந்து மற்றவங்களோட பதவிகளை வந்து பறிச்சுக்கிறாங்க அப்படின்ற வாதமே கிடையாது அப்படின்ட்டு சில பேர் சொல்றாங்க. அண்ட் ஒரு போக போக இந்த இடஒதுக்கீடை வந்து ஜென்ரலா கன்வெர்ட் பண்ணி எஸ்சி எஸ்டிக்கு அநீதி இழைச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. பட் இருந்தாலும் இதே மாதிரி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பெனிஃபிட் அங்கேயும் இருக்கக்கூடாது. ஏன்னா போக போக அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல யாரெல்லாம் இன்னும் பிற்படுத்தப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கணும். அதுக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு சுப்ரீம் கோர்ட்ல இப்போ ஒரு ப்ளீ இருக்கு, இப்போ ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க, அதை மேபி கன்சிடர் பண்ணலாம். 2 tier, அதாவது கிரீமி லேயர் வந்து ஓபிசியில கிரீமி லேயரா இருக்கிறவங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்க்ளூட் ஆயிடுவாங்க ரிசர்வேஷன்ல இருந்து. அவங்க அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில தான் கம்பீட் பண்ணணும். ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ல ஏதாவது ஒரு புது ஸ்கீம், ஒரு 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 லேயர் ஃபார்ம் பண்ணி அந்த லேயருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு முதல் ப்ரையாரிட்டி, முதல்ல அவங்களுக்கு வாய்ப்பு, அது போக மீதி இருக்கிறத அந்த கிரீமி லேயருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு அப்படின்ட்டு அந்த கம்யூனிட்டிஸ்க்கு இருக்கிற ரிசர்வேஷனுக்குள்ளேயே கொண்டு வந்தா மேபி இட் வில் பி அ பெட்டர் சொல்யூஷன். ஸோ இதுதான் இந்த வீடியோவோட சம்மரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.